அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா வரலட்சுமி விரதங்க. வருஷம் இந்த விரதம் எடுத்து நிறைய பலன்கள் என் உட்பட என் தோழிகள் என் தங்கைகள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இதன் மூலமாக பலன் கண்டிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா நிறைய பேர். வரலட்சுமி விரதம் பழக்கம் இருக்கிறவங்க தான் பண்ணணுமாங்க, புதுசாக இருக்கிறவங்க பண்ணக்கூடாதா அப்படின்லாம் எந்த கேள்வியும் தயவு செய்து கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. யார் எடுத்து செய்தாலும் வரலட்சுமி தாய் அவர்களால் முடிந்த அத்தனையும் பார்த்தீங்கன்னா நமக்காக கொடுக்க காத்திருக்கின்றார். ஆக இந்த வரலட்சுமி பூஜையை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக இந்த 2025 ஆரம்பத்தில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். கடந்த 5 வருஷமாக நான் சொல்லி புதுசாக எடுத்தவங்க இன்னைக்கு வீடு நிலம் அத்தனையும் வாங்கி ஏகபோகமாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் வரலட்சுமி பூஜையை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ஆரம்பிச்சிருங்க. முதல் தடவையே கலசம் வச்சிடலாமான்னா தாராளமாக வச்சுக்கலாங்க. உங்களுக்கு பயமாக இருந்தால் படம் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் கூட நீங்கள் கலசம் வச்சுக்கோங்க. அம்மனை பார்த்தீங்கன்னா 3 வகையாக வழிபாடு செய்யலாம் வரலட்சுமி பூஜையை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி அம்மனுடைய உருவத்தையே அப்படியே வச்சு தேங்காய் வச்சுட்டு முகம் வைத்து வழிபாடு செய்கிறது. இன்னொன்று கலசம் வைத்து தேங்காய் வைத்து அதில் முகம் வைத்து வழிபாடு செய்கிறது. அடுத்தாப்பில் படம் வைத்து மட்டும் வழிபாடு செய்கிறது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை கையில் எடுத்துக்கோங்க. வருஷம் பண்ணுறவங்க இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அம்மனை ஒரு சேர வழிபாடு செய்கிறது தான் பழக்கம். ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜையை ஒரு தடவை எடுத்துட்டோன்னா அடுத்தடுத்து கடைபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடைபிடிக்கிற மாதிரி தான் தாய் உங்களை வச்சுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எந்த யோசனையும் வேண்டாம். இப்போது நான் உருவ பொம்மை வச்சுட்டு அதுக்கப்புறம் முகம் வைத்து ஒரு அம்மன் தயார்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் கலசத்தில் ஒரு 5-7 வகையான பொருள்கள் போட்டு நம்ம கலசம் தயார்படுத்தணும். ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பொருள்கள் எல்லாம் போட்டு நீங்கள் கலசத்தில் போட்டுட்டு ஒரு எலுமிச்சை கனி சேர்த்துட்டு கலசம் தயார்படுத்திட்டு சிம்பிளாக பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு அம்மன் முகம் வாங்கி வச்சு கட்டிக்கலாம். இல்லை முகம் கூட வேண்டாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேங்காயில் மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சு கூட அலங்காரம் பண்ணி அம்மனை வழிபாடு பண்ணலாம். அடுத்தது வரலட்சுமி பூஜை அப்படின்னாலே வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு வரணும், தாய் நமக்கு நல்ல வகையான பொருள்களை எல்லாம் தரணும், ஏற்றம் தரணும், வாழ்க்கையில் வளங்கள் பெருகணும், நிறைய காசு பணம் செல்வம் எல்லாமே சேரணும், நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் வரலட்சுமி அம்மனை வழிபாடு பண்ணுறோம். அதனால் அன்னைக்கு அம்மனுக்குன்னு சொல்லி சில பொருள்கள் வாங்கி வைத்து பூஜை பண்ணுறது தாராளமாக ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜைக்கு தேவையான சில பொருள்கள் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதில் எது தேவைப்படுதோ அதை வாங்கி வைத்து பூஜை பண்ணுங்கள். ஸோ இந்த பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேயே இருக்குது. நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான வரலட்சுமி பூஜைக்கு தேவையான அத்தனை பொருள்களும் பார்த்தீங்கன்னா லக்ஷணம் ஸ்டோரில் மிக 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 குறைந்த விலையில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கொடுக்காம வேறு யார் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ண முடியாதவங்க டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பச்சை கலரில் மனை வச்சுருக்கேன். இது குபேர பூஜை, லக்ஷ்மி பூஜை, வரலட்சுமி பூஜை அப்படின்றதுனால பச்சை நிறம் ரொம்ப உகந்தது அப்படின்றதுக்காக 2 பக்கமும் இதை கோமாதா போட்டு அழகான ஸ்டெப்ஸ் வச்ச மனை வச்சுட்டு அதுக்கப்புறம் சொந்த வீடு நிலம் இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை நம்ம நினைப்போம். ஒரு சின்ன இடமா இருந்தாலும் நம்ம பேரில் இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் இல்லையா? அதுக்காக இந்த கௌரமா செட்டுன்னு சொல்லுவோம், அதாவது தமிழில் நம்ம கிரகப்பிரவேச செட்டுன்னு சொல்லுவோம். இந்த செட்டு பிராஸில் வாங்கி வச்சு பூஜை பண்ண பல வருடங்களாக பூஜை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா போன வருஷம் வாங்கினவங்க கூட வச்சுட்டேன் கார்த்திகா, நான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிச்சிட்டோம் கார்த்திகா அப்படின்னு சொல்லும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த கிரகப்பிரவேச செட்டும் ஒன்று அன்றைக்கி வச்சு பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லாருடைய வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு முறம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அஷ்டலக்ஷ்மி இருக்கக்கூடிய முறமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஒரு முறம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் லக்ஷ்மி குபேரருடைய படம் வைத்தும் பூஜை செய்யலாம், விக்கிரகம் வைத்தும் பூஜை செய்யலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு பூஜை பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரகம் தாமரையில் அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மியோட குபேரர் அவங்க மனைவி இருப்பாங்க. அடுத்தாப்பில் லக்ஷ்மி பூஜையாக இருக்கட்டும் வரலட்சுமி பூஜையாக இருக்கட்டும் எல்லா பூஜைக்குமே அர்ச்சனை செய்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான பொருள்கள் இதெல்லாம் லக்ஷ்மியோட பார்க்கடலிருந்து எடுத்த ஒரு அற்புதமான மங்கள பொருள்கள்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வரலட்சுமி பூஜை அன்னைக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு கிட்டாகவே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அழகாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா குபேரருடைய நாணயங்கள் இருக்கும். 108 நாணயங்கள் வைத்து பூஜை பண்ணலாம். பாருங்கள், ஒரு பக்கம் குபேரரும் இன்னொரு பக்கம் குபேர யந்திரமும் இருக்கும். அதுக்கப்புறம் சோழி, கோமதி சக்கரம், இந்த மாதிரி தாமரை விதை
பூ, அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூ, இதெல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸில் கிட்டாகவே கொடுத்துருக்கேன் நான் சுவாமிக்கு அர்ச்சனை செய்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம அன்னைக்கு வரலட்சுமி பூஜை அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது குபேர குஞ்சம்னு நம்ம சொல்லுவோம். லக்ஷ்மி சங்கு சக்கரத்தோட அமர்ந்து நமக்கு வந்து அருள் புரிய காத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு குபேரப்படி, லக்ஷ்மி குபேர குஞ்சம்னு சொல்லுவோம். நம்ம இதில் பச்சரிசி நிரப்பிட்டு மங்கள பொருள்கள் நான் இப்போ பாக்ஸில் காமிச்சேன் இல்லையா, அதுலேருந்து ஒன்று பொருள்களாக எடுத்து உள்ளே போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே அன்னபூரணியை அமர வைத்து பூஜையில் அழகாக அவங்கள ஃபஸ்ட்டு அமர்த்திடுங்க. ஏன்னா பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நம்ம ஒரு வாய் சாப்பாட்டுக்கு நமக்கு கண்டிப்பாக எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தானே. அதனால் வரலட்சுமி தாயை நம்ம வீட்டில் வந்து அமர வைக்கும்பொழுது அன்னபூரணியையும் இந்த மாதிரி படியில் அழகாக அமர வச்சு பூஜைக்கு தயார்படுத்துடுங்க. அப்புறம் கலசம் வைத்து நம்ம வழிபாடு செய்கிறவங்க மாதம் என்னால் கலசம் வந்து வீட்டில் வச்சு மாற்றிக்கிட்டே இருக்க முடியல கார்த்திகான்னு சொல்லுவீங்க. அதனால தான் நம்ம லக்ஷ்மி ஸ்டோர்லேருந்து நான் நிரந்தரமாக வீட்டில் வைத்து பூஜை செய்கிற மாதிரி நிரந்தர கலசம் எல்லாருக்குமே ஒரு 8 வருஷ காலமாக நான் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லலாம். இந்த கலசம் முதல்ல யூடியூப்பில் ஃபஸ்ட்டு நான் இந்த கலசம் பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது யாருக்குமே எதுவுமே தெரியாது. என்றைக்கு இந்த கலசம் பற்றி நான் ஒரு பதிவு கொடுத்து இந்த கலசத்தினுடைய நன்மைகளை பற்றி நான் பேசணும், அன்னையிலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கலசம் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாங்க. அத்தனை பேரும் வாங்கி அவ்வளோ செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். இதை கொடுத்துட்ருக்கேன், நானுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்ககிட்ட சொல்ல ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். இந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி, கொஞ்சமாக துவரம் பருப்பு, 2 கல்லுப்பு, 3 ஏலக்காய், முடிந்தால் ₹1 நாணயம், கொஞ்சமாக மஞ்சள் ஒரு சிட்டியை சேர்த்துட்டு இந்த கலசம் இது வந்து பிராஸில் அழகாக ஒரு பாட்டு, முக்காலி, அப்புறம் 5 மாவளை மாதிரி பிராஸ்லேயே தயார்படுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அம்சம், அதுக்கப்புறம் தேங்காய், இதை அப்படியே நம்ம வரலட்சுமி பூஜைக்கும் தயார்படுத்தி பூஜையில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நமக்கு மாதம் வீட்டில் இருந்து அருள் புரியக்கூடிய இந்த கலசத்திற்கும் பூஜை பண்ணணும் அன்னைக்கு. அதனால் இந்த கலசத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குற இந்த நிரந்தர கலசம் தேவைப்படக்கூடியவங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே இந்த பூஜையில் நான் காமிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்ஷ்மி ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது பூஜை, அதாவது மங்கள பொருள்கள் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வரலட்சுமி பூஜை தான் ரிட்டன் கிஃப்ட்ஸ் தான் ரொம்பவே வந்து ஃபேமஸ் இல்லையா. ஸோ ரிட்டன் கிஃப்ட் வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது அந்த அம்மனுக்கே கொடுக்குற மாதிரி. அதனால் ஒரு ப்ளவுஸ் பீட்டு, வளையல், வெத்தலை பாக்கு, மஞ்சள் சரடு, மஞ்சள் கிழங்கு வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இதை தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வரவங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம அம்மனுக்கு வந்து தாமரை மலரை சாத்திடலாம். ஓம் வர மகாலட்சுமியே நமக, என் இல்லத்தில் நிறைந்து அருள் புரிக சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. நான் வந்து உங்களுக்கு டெமோ வீடியோ தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் செய்யும் பொழுது காலையில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நெய்வேத்தியம் பண்ணி தான் அம்மனுக்கு பூஜை பண்ணணும். மத்தியானம் செய்கிறீங்கன்னா தலைவாழை இலை போட்டு வடை பாயசம் பண்ணி அம்மனுக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் தயார் பண்ணிக்கோங்க. ரிட்டன் கிஃப்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புடவை கொடுக்குறவங்க ப்ளவுஸ் பீட்டோடு சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க புடவையும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது லக்ஷ்மி பூஜையை நம்ம முதல் நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு அழைச்சிருது. எப்படின்னா கலசம் வைத்து அம்மனை தாயே இல்லத்தில் வந்து அருள் புரிகன்னு சொல்லி முதல் நாள் சனிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதியே வரவேற்கிறோம். வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு தாமரை இதழ் எடுத்துக்கோங்க, நாணயம் 1, கொஞ்சமாக வந்து நம்ம குங்குமம் சேர்த்துட்டு தாய்க்கு வந்து அவங்களுடைய மகாலட்சுமிகளுடைய போற்றிகள் சொல்லி 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 அர்ச்சனை பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் அர்ச்சனை பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கேருந்து ஒரு சோழி எடுத்துக்கோங்க, இல்லை நாணயம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நம்ம தாமரை விதைகள் ஏதோ, ஏன்னா எல்லாத்துலேயுமே சுவாமிக்கு வந்து அர்ச்சனை செய்யலாம். அதனால் திருமாங்கல்ய சரடு பார்த்திருங்க. திருமாங்கல்ய சரடு அம்மனுக்கு கட்டிட்டு தான் நம்ம பூஜை பண்ணவே ஆரம்பிக்கணும். இப்படி ஒரு 108 முறை, முடிந்தால் ஒரு 1008 முறை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 108 முறையே ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் கணவனுக்கு அவங்களே நிற்க வச்சு குழந்தைய நிற்க வச்சு பூஜை பண்ணிவிட்டு சுவாமிக்கிட்ட அழகாக வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நோன்பு சரடு, ஒரு மஞ்சள் கயிறு இல்லைனா மஞ்சள் ஒரு வெள்ளை கலர் நூல் இருக்கும் இல்லையா, அதில் கூட மஞ்சள் தேய்ச்சிட்டு நம்ம வந்து கலசத்தில் வந்து போட்டு வச்சுட்டு அதை நோன்பு சரடாக வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு கையில் கட்டிக்கோங்க.
இந்த மாதிரி அர்ச்சனைகள் சொல்லும் பொழுது மனதார குடும்பமாக சேர்ந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜையை நிறைவு பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை முழுக்க வீட்டில் அம்மன் இருக்கட்டும். மாலையில் பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு நான் சொன்ன மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க. ரொம்ப நல்லது. குறைந்தது 5 பேர், அதிகபட்சமாக எத்தனை பேரோ அவங்களுக்கு வயிறு நிறைய அன்றைக்கி சாப்பாடும் போட்டு அனுப்பிச்சிருங்க. அப்புறம் இந்த மாதிரி நான் சாரீ சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போது வரலட்சுமி பூஜைக்காக நீங்கள் கேட்டதுனால நான் வந்து மயூரி காட்டன் சாரீ தான் இப்போ வரலட்சுமி பூஜைக்காக வந்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால நம்ம லக்ஷ்மம் ஸ்டோர்லேயும் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சாரீகள் வேணுனாலும் நம்ம வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாரீஸை வந்து தாராளமாக நீங்கள் வச்சு கொடுக்கலாம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம். இதில் முக்கியமாக வீட்டில் இருக்க நீங்களும் ஒரு மங்கள பொருள்களை தானமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி புடவெல்லாம் கட்டிக்கிட்டு மறுநாளோ இல்லை அதுக்கப்புறமோ ஆலயங்களுக்கு சென்று வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமியும் சேர்த்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனை சேர்த்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஏற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, இனி வரக்கூடிய அத்தனை நாட்களும் உங்களுக்கு ஏகபோகமாக அமையும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மறுநாள் சனிக்கிழமை புனர்பூஜை பண்ணி கலசத்தை பிரிச்சுட்டு தண்ணியை வந்து கால்படாத இடமாக பார்த்து தெளித்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த சாரீலாம் பாருங்கள், அழகாக ரொம்பவே அழகாக இருக்கும். மயூரி காட்டன் சாரீஸ் தான். கலர்ஸ் எல்லாம் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வரமகாலட்சுமியை நீங்கள் அற்புதமாக பூஜை பண்ணி வீட்டில் அவங்க தங்குறதுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்ய முடியுமோ அதை தாராளமாக பண்ணி அம்மனுடைய அருளை பெறணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றி.